ஹலோ நண்பா, நான் இன்றைக்கி வந்துட்டு என் பைக்குக்கு ஸ்க்ரீன் கார்டு வாங்கியிருக்கேன். இந்த ஸ்க்ரீன் கார்டை எப்படி நம்ம பைக்கில் ஸ்க்ரீனில் நம்மளே ஒட்டலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். சில சமயம் இதை வாங்கும்போது மெக்கானிக்கிட்ட நம்ம எடுத்துகிட்டு போகவோ இல்லை யார் ஒட்டி தருவாங்கன்னு யோசிக்கவோ தேவையில்ல. நீங்களே உங்கள் பைக்குக்கு ஒட்டிக்கலாம். உங்கள் பைக்கோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஸ்க்ரீன் கார்டை வாங்கிக்கோங்க. இந்த பேக்லேயே எனக்கு வந்துட்டு வெட் வைப்ஸ், ட்ரை வைப்ஸ்ன்னு 2 வைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது நமக்கு அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வெட் வைப்ஸ் வச்சு க்ளீன் பண்ணுறேன். இந்த சமயத்தில் ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், எதுக்காக வந்துட்டு இதுக்கு ஸ்க்ரீன் கார்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீன் கார்டு நம்ம மொபைலுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி பைக்கோட ஸ்க்ரீனுக்கும் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் விழுந்தாலும் ஒரிஜினல் ஸ்க்ரீனில் விழுகாது, இந்த ஸ்க்ரீன் கார்டு மேலே தான் விழுகும். ஒருவேளை நமக்கு பைக்கை ரொம்ப வருஷங்களுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வருஷங்களுக்கு அது புதுசு மாதிரியே இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் கண்டிப்பாக பைக் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் கார்டு போட்டுருங்க. இப்போ ட்ரை வைப்ஸையும் கூட நான் போட்டு எல்லா டஸ்ட்டையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். உண்மையிலே நல்ல டஸ்ட்டு ஃப்ரீ ஏரியாவில் நல்லா வச்சு க்ளீன் பண்ணிக்கோங்க. எந்த டஸ்ட்டும் இருக்கக்கூடாது நம்ம ஒட்டுறதுக்கு. இப்போ நம்ம ஸ்க்ரீன் கார்டை எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரீன் கார்டு பார்த்திங்கன்னா 2 சைடு இருக்கும். இப்போ இந்த 2 சைடையும் நம்ம 1 பை 1 நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் சைடு 1 டாப் லேயர், சைடு 2 பாட்டம் லேயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சைடு 1ல் இருக்க அந்த ஸ்டிக்கரை இப்போ ரிமூவ் பண்ணலாம். நான் இப்போ அந்த இதை ரிமூவ் பண்ணுறேன் பாருங்களேன். இப்படி மெதுவாக நான் பார்த்துடுங்க. ஏன்னா நடுவில் தான் ஆக்சுவலான ஸ்க்ரீன் கார்டு இருக்கும். இந்த பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இருக்க லேயரை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பேக் சைடு திருப்பி இந்த ஒயிட் கலர் லேயர் தான் ஸ்டெப் 2, அதோட பாட்டம் லேயர், அதே ரிமூவ் பண்ண போகிறோம். ஒருவேளை மொபைல் ஃபோனுக்கு இந்த மாதிரி பண்ண மாட்டோம், ஆனால் பைக்குக்கு ரொம்ப ஈஸி, நீங்களே பண்ணலாம், யாரோட ஹெல்ப்பும் தேவையே இல்லை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த க்ளூ லேயர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த க்ளூ லேயரை நம்ம எப்படி அதில் கரெக்டாக ஒட்ட போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எனக்கு இந்த ஆர்டர் பண்ணும்போது இந்த பவுச்சிலேயே எனக்கு ஒரு சோப் வாட்டர் ஸ்ப்ரே இருந்தது. இப்போ அந்த சோப் வாட்டர் ஸ்ப்ரேயை நான் இந்த ஃபுல்லாக க்ளூ லேயர் ஃபுல்லாக அடிக்க போகிறேன். இந்த க்ளூ லேயர்லேயும் நம்ம அடிக்கணும், அந்த பக்கம் நம்ம பைக்கோட ஸ்க்ரீன்லேயும் இந்த சோப் வாட்டரை ஸ்ப்ரே பண்ணணும். நான் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்களும் இதே மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த க்ளூ லேயரில் எந்த பக்கத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்ப்ரே பண்ண பக்கத்தை அதில் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறது ஏன் இப்படி நம்ம சோப் வாட்டர் போட்டோன்னா, இது கரெக்டாக ஈஸியாக அதில் ஃபிட் பண்ணுறதுக்காக. உங்களால் கரெக்டாக எந்த விதமான அலைன் பண்ணுறதுல இஷ்யூவெல்லாம் இருக்காது. ப்ராப்பராக 4 கார்னரையும் செட் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். கரெக்டாக நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிறத முடிஞ்ச வரைக்கும் பெரிய பெரிய பபுள்லாம் அந்த கையை வச்சு எடுத்துருங்க. நான் அந்த கார்னர் இருக்க அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கரையும் எடுத்துகிட்டு அங்கேயும் நான் பபுள்ஸ்லாம் எடுத்துட்டேன். இன்னும் கூட சின்ன சின்ன பபுள்ஸ் இருக்குது. இது ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது ஏடிஎம் கார்டு, ஏதாவது பிளாஸ்டிக் கார்டு இருந்துச்சுன்னா அதை எடுத்து நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அது ரொம்ப ஈஸியாக உங்களால் அந்த பபுள்ஸ் எல்லாம் எடுத்துட முடியும். ஸோ நான் இது மாதிரி எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக அதில் இருக்க எல்லா பபுள்ஸும் வெளியில் வந்துருச்சு, க்ளீனாக இருக்குது. நம்ம ஒரு ட்ரை கிளாத் அவங்களே கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நான் பை பண்ணிட்டேன். இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கார்டு வாங்கணுன்னா நீங்கள் வந்துட்டு பையிங் லிங்க் உங்களுக்கு தரேன். ஸோ அமேசான் பையிங் லிங்க் ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், அவங்க கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.